கலைஞர் புகழ் ஓங்குக. புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் 1924ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி திருவாரூர் அருகிலுள்ள திருக்கோவிலிலே பிறந்தார். சிறு வயதிலே தமிழ் மீது பற்றுக்கொண்டு ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோழை நாடு இதுவல்ல என்று சொல்லி திருவாரூர் வீதியிலே நடந்து, அதன் பிறகு பாரதிதாசன் கவிதையால் ஈர்க்கப்பட்டு பட்டுக்கோட்டை அழகிரியுடைய பேச்சால் கவர்ந்து ஒரு பெரிய பேச்சாளராக ஆக வேண்டும் நினைத்து, அப்புறம் மாடர்ன் தியேட்டர்ஸிலே பணிபுரிந்து சினிமாவிலே கதை வசனம் எழுதி பெரியாருடைய தொண்டை கேள்விப்பட்டு பெரியாருக்கு சீடராக, பேரறிஞர் அண்ணாவுக்கு தம்பியாக பல புரட்சிகளை செய்து அதன் பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தமிழுக்காக வாழ்ந்த முத்தமிழறிஞர் கலைஞர் ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2024 அன்று 100 வயது முடிகிறது. 100 வயது முடிந்த தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளில் நாம் எல்லாம் அரசியலில் அவருக்கு ஏராளமான கருத்து வேறுபாடுகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் அவரை பிடிப்பதற்கு என்ன காரணம் என்றால், எளிய முறையிலே தமிழை தன்னுடைய பேச்சால், எழுத்தால், கவிதையால், உரைநடையால் எல்லாவற்றையும் கவர்ந்த முத்தமிழறிஞர் கலைஞர், அவர் புகழ் ஓங்க வேண்டும். ஒரு அரசியல்வாதிக்கு கவிதை எழுத தெரியும், சில பேருக்கு பேச தெரியும், சில பேருக்கு கட்டுரை எழுத தெரியும். ஆனால் கலைஞருக்கு மட்டும்தான் சினிமாவிலே கதை வசனம் எழுத தெரியும், திருக்குறளுக்கு குறளோவியம் எழுத தெரியும், புறநானூறு கவிதைகளை கவிதையாக படிக்க தெரியும், ஏராளமான இலக்கியங்களை எழுதினார். அப்பேற்பட்ட எல்லா விதத்திலும் ஆற்றல் கொண்ட கவிதை எழுதுவதிலும், பேசுவதிலும், கட்டுரை எழுதுவதிலும், இலக்கிய கதைகளை எழுதுவதிலும், ஆட்சி திறமையிலும் அனைத்து திறமைகளையும் வாழ்ந்த ஒரு மகானாக திகழ்ந்தார். 100 வயது விழாக்கள் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் தமிழ் மீது கொண்ட பற்றை நாமும் பயன்படுத்தி அவரை நாம் மேலும் மேலும் புகழ்வதற்கு, அவர் எழுதிய கவிதைகளை, அவர் பேசிய வார்த்தைகளை, அவர் உச்சரித்த சொல்லை, அவர் உச்சரித்த தமிழ் இலக்கியங்களை, அவர் எழுதிய தமிழ் நூல்களை படித்து அவருக்கு மேலும் மேலும் புகழ் சேர்க்க வேண்டும். அந்த வகையிலேதான் இப்பொழுது நான் புதுச்சேரி அருகிலே பிறந்தேன். அந்த புதுச்சேரியிலே அவர் தமிழுக்காக மேடை ஏறி கைவர்களால் தாக்கப்பட்டு புதுவை மண்ணிலே ரத்தம் சிந்திய மண் புதுவை மண். அந்த புதுவை மண்ணிலேதான் இந்த புறநானூறு தாய் கவிதையை எழுதினார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். 1945ஆம் ஆண்டு என்று கேள்விப்படுகிறோம். அந்த புறநானூறு கவிதையை படிக்கின்றேன். நன்றி, வணக்கம். புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நம்முடைய தலைவர் கலைஞருடைய புறநானூற்று கவிதை, குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வாள் வரிசையாக அமைந்திருக்கும், மையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைகளம் போல் மின்னும் முளிரும், புலியின் குகையினிலே அழகில்லை புதுமையன்று, கிளியும் மெய்சிலிர்ப்பும் கீழிறங்கும் தன்மையும், தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் மறவன் மாளிகை, இல்லத்து வாய்தினிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப, பொக்கை வாய்தனை திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநிறை கிழவி ஒருத்தி, ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான், ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான்,
ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ. தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும், உன் பேச்சுக்கு தொடக்கம் செய் என்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழச்சி, வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான். மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய் கிழவி ஒருமுறை, தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களவும் அதுதான். காயம் மார்பிலா முதுகிலா கழறுவா என்றால் முதுகில் என்றான். கிழவி துடித்தனல், இதயம் வெடித்தனல், வாளை எடுத்தனல், முழவு ஒலித்த திக்கை நோக்கி முடுக்கினால் வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன், குப்புற வீழ்ந்து கிடக்கும் மோழைக்கு பெயர் போர் வீரனாம். முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளார். அவருக்கு பிறந்தானா அடடா மானம் எங்கே? குட்டி சுவருக்கும் கீழாய் விழுந்துபட்டான். இமயம் வரம்பினிலே வீரம் சிரிக்கும், இங்கு வீணின் இரும்பினிலே இசை துடிக்கும். அதுவும் மானம் மானம் என்றே ஒலிக்கும். மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானமற்ற வம்சமா நீ. ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாய். மார்பு கொடுத்தேன், மகனாய் வளர்த்தேன், தின்று கொழுத்த திமிர் வாய்ந்த தோல் எங்கே? தினவெடுக்கவில்லையா அந்தோ வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோழையே, என் வீரப்பாலுக்கு வழி சொல்வாய் என்று கதறினாள். அந்த 80 நெருங்கிய ஏழை கிழவி சென்றங்கு செருமுனியிலே சிதறிக் கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள். அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம். பின்னர் புகையிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போது மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பை காட்டி. இதை கண்டால் இதயம் குளிர்ந்தாள். எதை கண்டாலும் இனி கவலை இல்லை, என் மகன் வீரனா இறந்தான் என்றால். அறுத்தெறி இருந்தேன் அவன் குடித்த மார்பை, அடடா கருத்தெறிய பொய் சொன்ன கயவன் எங்கே? வாள் எங்கே? அவன் நாக்கெங்கே? என்று 1945 ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் புதுச்சேரியில் எழுதிய புறநாற்று கவிதையை, புறநானூறு தாய் கவிதையை படித்தோம். நன்றி, வணக்கம்.